பொதுவாக நம்ம வந்து ஒரு பிடிஎஃப்ல வந்து ஏதாவது ஒரு எடிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பிடிஎஃபை வந்து வேர்டாக ஃபர்ஸ்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். கன்வெர்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அதில் என்னென்னலாம் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடிட் பண்ணி முடிச்ச பிறகு திரும்பி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிடிஎஃப்க்கு வந்து அதை கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும் போது நமக்கு கரெக்டான அலைன்மெண்ட்ல வந்து வராது. அது வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையா இருக்கும். அதெல்லாம் இல்லாம நம்ம வந்து பிடிஎஃப்லேயே வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற சாஃப்ட்வேர் தான் ஷிஃப்ட் டு பிடிஎஃப் எடிட்டர். இந்த சாஃப்ட்வேரை வச்சு நம்மளால வந்து பிடிஎஃபை ஈஸியாவே நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல வந்து நம்ம நிறைய பேச போறது கிடையாது, இந்த சாஃப்ட்வேர் தான் பேச போது. வாங்க பார்ப்போம். ஸோ நீங்க சாஃப்ட்வேர் வந்து கம்ப்ளீட்டா இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து நான் சாம்பிளுக்கு வந்து 2 பிடிஎஃப் எடுத்து வச்சிருக்கேன். அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான் வந்து உங்களுக்கு புரியும். இந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்றத நான் வந்து வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா இப்போ இதுல எடிட் டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதுல கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதை நீ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை மட்டும் நீங்க ஈஸியா வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட் இமேஜ் அப்படின்னு இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜை வந்து நீங்க என்ன எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த இமேஜை மட்டும் நம்ம ஈஸியா எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்சர்ட் டெக்ஸ்ட். இதை பொறுத்தளவு நான் இந்த இடத்துல வந்து ஏதாவது நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி ஈஸியாவே வந்து நம்மளால டைப் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து ரீப்ளேஸ். இந்த ரீப்ளேஸை பொறுத்த அளவு இந்த இடத்துல வந்து 2027 இருக்கா, அதை நான் இங்கே கொடுக்குறேன் பாருங்க. 2027 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து எல்எஸ்சி அப்படின்னு சொல்லி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்எஸ்சி அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இது வந்து போல பிடிஎஃப்ல எந்தெந்த இடத்துல இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ஒயிட் அவுட்டை பொறுத்தளவு என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிங்க. இப்போ வந்து எனக்கு இந்த லெட்டர் வந்து நான் ஹிடன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழகாக வந்து இந்த லெட்டரை மட்டும் உங்களால் ஈஸியாகவே ஹிடன் பண்ணிக்க முடியும். ஆட் இமேஜை பொறுத்தளவு என்னன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு இமேஜ் ஒன்று வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படின்றப்ப இந்த இடத்துல வந்து நம்மளால ஈஸியாகவே ஒரு இமேஜை வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிங்கை பொறுத்தளவு உங்களுக்கு ஏதோ லிங்க் இருக்கு, வெப்சைட் லிங்க் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து லிங்கை வந்து தாராளமாக கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேஜ் செட்டப் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். A4, A3, A6 ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம். பேஜ் வந்து இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இந்த OCR அப்படின்றது. இந்த OCR பொறுத்த அளவு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்கேன் பண்ணுற பிடிஎஃபை கூட நம்மளால வந்து இங்கே எடிட் பண்ணிக்க முடியும். இந்த பிடிஎஃபை பொறுத்த அளவு ரொம்ப முக்கியமான விஷயமே என்னன்னா இந்த கம்ப்ரஸ் அப்படின்றதா. நம்ம வந்து ஒரு மெயிலுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை யாருக்காவது வந்து சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்போ அந்த ஃபைல் சைஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை பொறுத்தளவு நம்மளால வந்து ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்மளால வந்து ஸ்ப்ளிட் பிடிஎஃப், அதாவது ஒரு 4 பேஜ் இருக்கு, நான் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்து நான் சேஞ்ச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்பிக்கலாம். இப்போ மெர்ஜி பிடிஎஃப் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பிடிஎஃப் இருக்கு, இது கூட வந்து நான் இன்னொரு பிடிஎஃப் வந்து நான் மெர்ஜ் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதில் வந்து ஹேட் ஃபைல் கொடுத்து உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் மெர்ஜ் பண்ணி கூட அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவும் ஈஸியாகவே செஞ்சுக்கலாம் இந்த சாஃப்ட்வேரை வச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியூ. இந்த வியூவை பொறுத்தளவு இந்த தீம்லாம் வந்து நம்ம எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து டிஃபால்ட் வியூவாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து டார்க் கொடுக்குறேன். டார்க் வேணும்னா நமக்கு வந்து டார்க் வியூவாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ஸ்னாப்சாட்டு, ஸ்லைடு ஷோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீனு. இது உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அந்த ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனு. இது வந்து ரூலர். உங்களுக்கு ரூலர் வேணும்னா போட்டு வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரீடு தாங்க. இந்த ரீடை பொறுத்தளவு நான் வந்து என்டையர் டாக்குமெண்ட் வந்து நான் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி சொல்லும் பொழுது என்னன்னா அது வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுது. Simple PDF this as a simple PDF file. فن يورم اكسون دولار ست امد فيسيلوس فاسيليسس اوديو سادمي. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரீட் பண்ணி காமிக்கும். ஸோ அந்த ஸ்பெசிலிட்டிலாம் இருக்கு. வேர்டு கவுண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம டோட்டலாக பிடிஎஃப்ல வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து அது கிளியராகவே வந்து நமக்கு சொல்லிடுது. எத்தனை பேஜ் இருக்கு அப்படின்றத அக்யூரேட்டாவே காமிச்சிருது. இதை வச்சு நம்மளால வந்து ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வியூ அப்படின்றதுக்கு அது வந்து ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இந்த பேஜ் வந்து எனக்கு கீழே போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்துடும் இந்த பேஜ். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற பேஜ் லாஸ்ட்டாக வந்துருச்சு பாருங்க. இந்த பேஜ் வந்து திரும்பி உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு வந்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனோட்டேட். அதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதை பொறுத்தளவு என்னன்னா எனக்கு வந்து இந்த லெட்டர் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம இந்த ஹைலைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு ஏரியாவே வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஏரியாவே கூட நம்மளால ஹைலைட் பண்ணி நம்மளால காமிச்சிக்க முடியும். டைப்ரைட்டிங்கை பொறுத்தளவு இது வந்து ஒரு டெக்ஸ்ட் டைப்பிங் மாதிரி தான். இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ். நான் வந்து ஒரு பாக்ஸாக டைப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து நீங்கள் பாக்ஸாக வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் மார்க்அப் இதை பொறுத்தளவு நான் இதை மட்டும் வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழகாக வந்து இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைனு, ஷேப்பு, பென்சிலு ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸ்டாம்பை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பார்த்தீங்களா இந்த ஸ்டாம்ப் வந்து நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் பெய்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பெய்டு.
ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர், உங்களுக்கு என்ன ஸ்டிக்கர் வேணுமோ அந்த ஸ்டிக்கர் கொடுத்துக்கலாம். இதில் வந்து அட்டாச்மெண்ட் பர்டிகுலராக வந்து நான் ஏதாவது ஒரு ஃபைலை வந்து நான் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபைலை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் தாராளமாக. அடுத்து வந்து செக் பாக்ஸ், இது வந்து ரொம்பவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த லைன்ஸ்லாம் இருக்குது, இதில் வந்து நான் கரெக்டாக வந்து செக் பாக்ஸ் கொடுக்குறேன். இதில் வந்து டிக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த டிக்கு வந்து நம்ம அழகாக வந்து இதில் கொடுத்துட்டு வந்துடலாம், நீட்டாக இருக்கும். முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டு வேர்டு, பிடிஎஃப் டு பிபிடி, பிடிஎஃப் டு இமேஜ், பிடிஎஃப் டு மோர், இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய வந்து ஈஸியாக வந்து இதுல வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். பேஜை பொறுத்தளவு நமக்கு வந்து எத்தனை பேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி காமிக்கும். இதுல வந்து நான் ஒரு பேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதுல பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 பேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து வந்து ப்ராடக்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தளவு என்ன அப்படின்னா நம்மளால வந்து ஒரு பிடிஎஃப்க்கு பாஸ்வேர்டு ஈஸியாகவே நம்மளால கொடுத்துக்க முடியும். நம்ம வந்து இந்த பாஸ்வேர்டை செட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளை தவிர வேற யாருமே வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் முக்கியமான விஷயம் வந்து சிக்னேச்சர். இந்த சிக்னேச்சரை பொறுத்தவரை நம்மளே வந்து எந்த இடத்துல வந்து சிக்னேச்சர் வேணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த சிக்னேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து சிக்னேச்சர் இருக்கு, நான் அதை வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் வந்து நீங்க இதில் தாராளமாக வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து வாட்டர் மார்க். வாட்டர் மார்க்கை பொறுத்தளவு எனக்கு வந்து இதில் வாட்டர் மார்க் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க வாட்டர் மார்க் வந்து தாராளமாக வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வாட்டர் மார்க் கொடுத்துக்கலாம். இந்த ஃபிளாட்டன் அப்படின்றது என்னன்னா இதை கொடுத்து நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிடிஎஃப் வந்து யாராலையுமே வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ அந்த செக்யூரும் வந்து இதில் இருக்கு. ஷேரை பொறுத்த அளவு உங்களுக்கு வந்து இந்த எல்லா ஒர்க்குமே நான் முடிச்சுட்டேன், நான் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இமெயில் மூலியமா பண்ணிக்கலாம், டிராப் பாக்ஸ் மூலியமா பண்ணிக்கலாம், இல்ல கூகுள் டிரைவ் மூலியமா பண்ணிக்கலாம். இந்த ஷிஃப்ட் டு பிடிஎஃப் கன்வெர்ட்டரோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சொல்லி வரும். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் சைட் கார்னர்ல அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆன பிறகு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இன்ஸ்டால் நவ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இன்ஸ்டால் நவ் வந்துடும். அடுத்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஜஸ்ட் 2 செகண்ட் தான், அவ்வளவுதான். ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணோம் பாத்தீங்களா அந்த மாதிரி பேஜஸ் வந்து எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்க எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல வந்து நமக்கு 6 டே வரைக்கும் நமக்கு வந்து ட்ரையல் பேக் அப்படின்றது நீங்க கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா பை பண்ணிக்கலாம். அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஷிஃப்ட் டு சாஃப்ட்வேர் மூலியமா உங்களால வந்து ப்ரொஃபஷனலா ஒரு பிடிஎஃப் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.